நம்முடைய எஸ்.எம். தவராஜன் அவர்களை அன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகியது நம்முடைய தொகுதி. அதே போன்ற நம்முடைய ஊழியர் தொகுதியும் இப்படி 2 தொகுதி அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்கள் பொறுப்பாக கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக பொதுக்குழுவும் அதே போன்று அதேபடியாக நாம் வருகை தந்திருக்கின்ற அனைவரும் அவர்கள் என்னை போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக முன்னேறி தொகுதி. அதே போன்று குடிப்பிடி தொகுதியிலும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் கே. விஜயகுமார் உட்பட சட்டமன்ற ஆர்எஸ் உட்பட நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று வடக்கு மாவட்டம் என்றால் இன்றைக்கு திருவள்ளூரே ஏற்று பார்க்கிறார்கள். 5 மாவட்டங்கள் இருந்தாலும் அதில் முதன்மையான மாவட்டம் நன்றி வழக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள தடைப்பட்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்களாக இருக்கின்ற எப்படி புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார் என்றால் இந்த இயக்கத்தை கட்டி காத்து எடப்பாடியார் 77 நம்முடைய எஸ்.எம். தவராஜன் அவர்களை அன்றைக்கு கேட்டுக்கொண்டு நாளை காலையில் அம்மாவுடைய படத்திற்கு நம்முடைய புதிய காலத்தில் மாலை அணிக்கின்ற காலத்தில் அந்த பகுதியில் முக்கியமாக முகேஷ் யாராக இருக்கிறார்கள் நாங்களும் போட்டியும் சட்டப்பேரவை அனைவரும் கலந்து வேண்டும் 8 மணிக்கு. அதன் பிறகு நாம் அணிவகுத்து அங்கே நம்முடைய கோவிலில் எந்தெந்த வண்டி நிற்குதோ அந்த வண்டியெல்லாம் அன்னையிலிருந்து அதன் பின்னால் நம்முடைய அண்ணன் சக்கரப்பாடியன் நம்ம கேபிகே சேதாரன் அதே போன்று அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் மறைந்த ரவிக்குமார் அவர்கள் அதே போன்று அன்பு சகோதரர் பொன்ராஜா அவர்கள் என்னை போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக முன்னேறி தொகுதி. அதே போன்று குடிப்பிடி தொகுதியிலும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் கே. விஜயகுமார் உட்பட சட்டமன்ற அண்ணன் ஆர்எஸ் உட்பட சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடியார் விகார் வந்து முடிக்கேற்பதை நிறுத்திக் தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று வடக்கு மாவட்டம் என்றால் இன்றைக்கு திருவள்ளூரிலே வியந்து பார்க்கின்ற 5 மாவட்டங்கள் இருந்தாலும் அதில் முதன்மையான மாவட்டமாக நடந்து முடிந்த கள ஆய்வில் கூட சிறப்பான முறையில் நடைபெற்றது. வடக்கு மாவட்டம் என்ற பெயரை உருவாக்கி தந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு அனைவருக்கும் பொறுப்பாக நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள நடைபெற்றிருக்கின்றேன். ஏனென்றால் 5 மாவட்டங்கள் நடந்த நிகழ்வில் நம்முடைய நிகழ்வு தான் சிறப்பான முறையில் நடந்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நாளை காலையில் நடைபெறுகின்ற நிகழ்வு மிக முக்கியம். அம்மாவுடைய நினைவு நாள் 8ஆம் ஆண்டு நினைவு நாள். நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் அதை கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் 8 மணிக்கெல்லாம் நம்ம டோல்கேட் வரை தரணும். நீங்கள் இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டிய நேரத்தில் கூறிக்கொண்டு சிறப்பான 8 மணிக்கு வந்து அண்ணா சிலையில மாநாடு வைக்கிறோம். அம்மா நினைவு நாளை முன்னிட்டு அனைவரும் கலந்து கொள்ளலாம். 7:30 மணிக்கு கேசவரத்தில் அம்மா சிலைக்கு மாநாடு வைக்கிறோம். போற வழியில நம்ம சோழர் ஒன்றிய சார்பில் நம்முடைய தச்சல்பூர் ரோட்ல நம்முடைய அன்பு சகோதரர் மத்திய நடராஜனுடைய ஏற்பாட்டில் நிகழ்வு நடைபெறுகிறது.